நீங்க மத்திய அரசோட விசாரணை குழு அமைப்பு மூலியமா தான் நீங்க இது எடுக்க போறீங்க, விசாரிக்க போறீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் அந்த இதுல ஒரு தயக்கம்? ஏன்னா கொண்டு போய் குடுக்குறீங்க. அந்த நேரத்துக்கு ஒரு ஷோக்காகவா இல்ல மக்கள்ட்ட அந்த மாதிரி பண்றாங்க. தொடர்ந்து அதை முடிக்க மாட்டேங்கிறீங்களே ஒரு அது மட்டும் இல்ல, மூணாவது இருக்கு. ம். சில கேஸ் எல்லாம் 17 வருஷம் 18 வருஷம் 20 வருஷம் நடக்கிறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ம், ம். எல்லாம் முழுமையான அடிப்படை ஆதாரத்தோட தான் தலைவர் ஃபைல் 1, 2 வெளியிட்டாங்க. அடுத்த ஃபைலும் ரெடி ஆகிட்டு இருக்கு. நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க. இதனுடைய சூட்சுமத்தை தான் நேற்று திருவான்மையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தலைவர் சொன்னார். ஒவ்வொரு திமுக ஆட்சியில் ஊழல் செய்த அத்தனை அமைச்சர்களையும் சிறைக்கு அனுப்புவோம் அப்படின்னு சும்மா சொல்றதா? அதுக்கு அனுப்பலையே. அதுக்கு 2-3 வருஷம் ஆச்சு. நீங்க ஆட்சிக்கு வந்து இந்த மாதிரி வெயிட் பண்ணுங்க. இதோட மூணாவது நீங்க கேட்கறதுனால அவசரப்படுத்துவோம். தேர்தல் நேரத்தில் கண்டிப்பா அதெல்லாம் வெளியிடப்படும். அப்ப இது வந்து மக்கள் மேல வந்து ஒரு அக்கறைக்கு கிடையாது. எங்களோட தேர்தல் ஸ்ட்ராட்டஜிக்காக இப்படி பண்றோம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. மக்கள் மேல அக்கறை இருக்கிறதுனால தான் இதை பத்தி பேசுறோம். இல்ல அப்ப நீங்க இப்ப சொல்றீங்க தேர்தல் நேரத்துல தான் நடவடிக்கைக்கிறீங்க. அப்ப அந்த தேர்தல் நேரத்துக்கு மட்டும் அந்த ஒரு ஸ்டெண்ட் காட்ட போறோம், இந்த மாதிரி பண்ண போறோம் அப்படிங்கன்னா தேர்தல் நெருங்குற இந்த நேரத்தில் பாருங்கன்னு சொன்னேன். நிச்சயமா நம்ம கொடுத்த குற்றச்சாட்டுகள் எதுவுமே பொய்யானவை இல்லை. ஒரு சிலர் வேணா அவதூறு வழக்கு போடுறதா சொல்லலாம், போட்டிருக்காங்க. எல்லாருமே பேசாம தான் இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் நேற்று காந்தி அமைச்சருக்கு அந்த நூல் விஷயத்தை சொன்னார். ஒரு வேஷ்டியில் எவ்வளோ பாலிஸ்டர் கலந்துக்கிறது, என்ன கலந்துக்கிறதுன்னு. அதை விட மிகப்பெரிய ஊழல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நேற்றைக்கு கூட ஒரு தகவல் தலைவருக்கு வந்திருக்கு. அது முக்கியமாக மக்களுடைய அடிப்படை வாழ்வாதார பிரச்சனைகள் அவங்க செய்த தவறு. அதை என்ன சீக்கிரம் வெளியிடுவார்.